ஸோ உங்கள் ஸ்கின்னை பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும். சின்ன விஷயம் பண்ணுவேன் என்னென்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணுவேன். நார்மல் மாய்ஸ்சரைசர் கிடைக்கும்ல, இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனாலும் கிடைக்கும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவீங்க? கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங். ஏன்னா மேக்கப் போடுறது பெரிய விஷயம் கிடையாது, மேக்கப்பை கரெக்டாக ரிமூவ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஓகே, அப்படிப்பட்ட ஃபவுண்டேஷன் என்ன? அந்த ஃபவுண்டேஷன் சொல்லுங்கள். ரொம்ப நார்மல், பட் இட்ஸ் அ குட் ப்ராடக்ட். ஏன்னா நீங்கள் டச் பண்ணும்போதே தெரியும், யூ கேன் ஃபீல் தட் ப்ராடக்ட். ஆனந்தம் பண்ணும்போது வாங்கின லிப்ஸ்டிக்கே இன்னும் என்கிட்ட இருக்குது, நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். சப்பியா பப்ளியாக இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நல்லாவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. ஸோ என்ன பண்ணி இப்படி வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க? ஐ ஸ்டார்டட் ஒர்க் அவுட். ஸோ என்னோட பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் மட்டும்தான் கேட்டுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் டயட்டிங்லாம் இருந்திருக்கேன், சாப்பிடாம இருப்பேன், எண்ணெய் சாப்பிடாம இருப்பேன், வெறும் அப்போல்லாம் என்னோட மெட்டபாலிசம் கேட்கல. ஆனந்தமில் அதை பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஓவர் நைட் முதல் நாள் நல்லா இருந்த மூஞ்சி மனைவியின் கனவுக்காக தாயை மீறும் சரவணன். ராஜா ராணி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் விஜயில். ஸோ உங்கள் ஸ்கின்னை பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு பொறாமை இருக்கும் உங்கள் ஸ்கின்னை பார்க்கும்போது, எப்படி வந்து அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் எழுந்ததும் நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் உங்கள் ஸ்கின்னுக்காக என்ன பண்ணுவீங்க? சின்ன விஷயம் பண்ணுவேன் என்னென்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணுவேன். நார்மல் மாய்ஸ்சரைசர் கிடைக்கும்ல, இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனாலும் கிடைக்கும். ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும், ஒரு நல்ல பிராண்ட், அதை நான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. அது வந்து நீங்கள் எவ்வளோ வாட்டி கொடுத்தாலும் நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், பிகாஸ் எனக்கு ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறதுனால. ஓகே, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இந்த 3 விஷயம் பண்ணுவோம்: கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங். ஏன்னா மேக்கப் போடுறது பெரிய விஷயம் கிடையாது, மேக்கப்பை கரெக்டாக ரிமூவ் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஒரு கொஞ்சம் ரெசிடியூ கூட மூஞ்சியில் இல்லாமல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அடுத்து வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான ப்ராப்ளம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அந்த வாட்டர் கண்டென்ட்டாக வந்து மாய்ஸ்சரைசராக ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அது எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால எனக்கு மாய்ஸ்சரைசரே போதுமானதாக இருக்குது. அப்படிதான். நான் வந்து ஒரு சில பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வேற நிறைய இடங்களும் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் என் முகத்துக்கு வந்து நீ பண்ணவே தேவையில்லை, நீ முகம் கழுவிட்டு வந்தால் போதும் அப்படின்னு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு எந்த பிராண்ட் வந்து இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் இப்போ கரெக்டாக எது யூஸ் பண்ணுறீங்க? ஓகே, அப்படிப்பட்ட ஃபவுண்டேஷன் என்ன? அந்த ஃபவுண்டேஷன் சொல்லுங்க. ரொம்ப நார்மல் கிரைலான் தான், வேற கிரைலான் தான். நான் எனக்கு வந்து இப்போ வரைக்குமே அது டாப்ல தான் இருந்துச்சு. ஆமாம், அது என்ன அப்படின்னா அதில் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட இந்த ஹீட், இப்போ நீங்கள் கேட்டிங்களா மே மாதம்லாம் நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டை பாருங்களேன், நீங்கள் அது அடுத்து நீங்கள் மேக்கப் எடுக்கும்போது அந்த ப்ராடக்ட் அதில் இருக்கவே இருக்காது. ஓகேவா? நீங்கள் அந்த ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இருக்கவே இருக்காது. பட் கிரைலானை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ப்ரமோஷன் மாதிரி ஆகிடும் அதை நான் சொன்னேன்னா, பட் சொல்லி தான் ஆகணும், பிகாஸ் ஐ லவ் தட் ப்ராடக்ட், ஐ எம் யூஸிங் இட். அப்படிங்கிறதுனால நீங்கள் போட்டு நீங்களாக எடுக்கிற வரைக்கும் அவன் மூஞ்சிலேயே இருப்பான், அப்படியே இருக்கும். நான் வரணுமா? ஓகே, அப்போ கூட நம்ம எடுக்கும்போது கூட மனசு இல்லாமல் தான் மூஞ்சி விட்டு வெளில வரும், அது மாதிரி ஆயிடும். பட் இட்ஸ் அ குட் ப்ராடக்ட். ஏன்னா நீங்கள் டச் பண்ணும்போதே தெரியும், யூ கேன் ஃபீல் தட் ப்ராடக்ட். அந்த திக்னஸ் எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகே, நைஸ். லிப்ஸ்டிக் நம்ம சீரியல் ஆகட்டும் அண்ட் அகைன் சேனல் ஆகட்டும், ரெண்டுத்துலையுமே தயவு செஞ்சு மேக்கப் போடாத. நார்மல் பக்கத்து விட்டு போன மாதிரி இருப்பீங்க. ஏன்னா மேக்கப் போடுன்னு சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். நான் மார்னிங் எழுந்த உடனே டிகே வேணாம், டிகே மேக்கப்பு அப்படி சொல்லி, அதாவது அப்படி தான் கெஞ்சுவாங்க. ஏன்னா வந்து அப்படி ஒரு ப்ராடக்ட் நம்ம அப்படிங்கிறதுனால. பட் இப்போ நான் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ரெட் லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பிங்க் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அர்பன் டிகேவோட ஒரு நல்ல கிளிட்டர் லிப்ஸ்டிக் வாங்கினேன். அது ஒரு பிஃபோர் லாக்டவுன் நான் ஊருக்கு போனப்போ. ஸோ அதை நான் யூஸ் பண்ண முடியல, ஏன்னா வந்து நல்ல கிளிட்டரியாக இருக்குது, ஏதாவது பார்ட்டி போனால் யூஸ் பண்ணலாம். லாக்டவுனில் பார்ட்டியும் கிடையாது, ஃபங்க்ஷனும் கிடையாது, ஈவெண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமாம், அதான் உண்மை. ஆமாம். ஓகே, காஜல் கிரைலானோடது, அதுவும் கிரைலானோட கேக் வரும். அது என்ன அப்படின்னா, வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கே வயசானாலும் அதுக்கு வயசாகாது. ஓ, அப்படி காலியே ஆகாது. ஆனந்தம் பண்ணும்போது வாங்கின லிப்ஸ்டிக்கே இன்னும் என்கிட்ட இருக்குது, நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாது. லிப்ஸ்டிக் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அது எக்ஸ்பைரி ஆச்சுன்னு? ஹேவ் டு ஸ்மெல் இட், ரைட்? அந்த ஸ்மெல் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா, தே ஆர் ஸ்டில் குட். ஓகே, ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால நல்லா இருக்கு. ஃப்ரீசரில் வச்சுடணும். ஆனந்தம்ல பண்ணது இருக்கு, ஸ்டில் ஐ ஹேவ். ஐயோ, நான் தெரிஞ்சுதான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், இருக்குது. நீங்கள் வந்து சீரியல்ஸ்லாம் நடிக்கும்போது கூட கொஞ்சம் சப்பியா, கொஞ்சம் நல்லா இல்லை, வேற லெவல். நல்லாவே கேட்குறாங்க, நான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல. அப்பல சப்பியா பப்ளியா இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நல்லாவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. ஸோ என்ன பண்ணி இப்படி வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க?
ஸோ லாக்டவுனில் வேலை எதுவும் கிடையாதுமா. ஓகே. ஒரு பயம் ஆயிடுச்சு. ஏன்னா லாக்டவுனில் எல்லாருக்குமே ஒரு பயம் வரும்ல, ஐயோ நாளைக்கு கோவிட் வந்துருச்சுன்னா போயிடுவோமோ, எதுவுமே பார்க்காம போயிடுவேனோ, சாமி ஏதாவது பண்ணு, எனக்கு ஏதோ மிராக்கிள் ஷுட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி ஐ ஸ்டார்டட் ஒர்க் அவுட். ஸோ என்னோட பாடிக்கு வந்து ஒர்க் அவுட் மட்டும்தான் கேட்டுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் டயட்டிங்லாம் இருந்திருக்கேன், சாப்பிடாம இருப்பேன், எண்ணெய் சாப்பிடாம இருப்பேன், வெறும் அப்போல்லாம் என்னோட மெட்டபாலிசம் கேட்கல. அவ்வளோதான். அடுத்த क्वेश्चन அடுத்து ஒர்க் அவுட் மட்டுமே கேட்டுச்சு. பட் அந்த ஒர்க் அவுட்டை ரொம்ப கரெக்டாக பண்ணணும். ஓகே. ஒர்க் அவுட் பண்ணி ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் மட்டும்தான். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்ன மாதிரியான ஃபுட் இன்டேக் எடுத்துட்டீங்க நீங்கள்? ஸோ அதுதான். ஸோ நான் வந்து நார்மலாக நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால நார்மல் ஃபுட் இன்டேக் பண்ணேன், ஒர்க் அவுட் பண்ணேன். நல்லா. ஓகே. நார்மலாக சாப்பிட்டீங்க. நார்மல் வெஜ்ஜீஸ், நார்மல் ரைஸும் நான் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் எல்லாம் நான் குவிட் பண்ணல. அதை பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவுமே சாப்பிடாம இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதனால சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ மார்னிங் எழுந்து நான் ஒர்க்கெல்லாம் பண்ணி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு சாப்பிட்றதுக்கே லஞ்ச் டைம் வந்துடும். ஸோ இட் வில் பி அ பிரஞ்ச். நார்மல் ரைஸ் தான். ரைஸு, குழம்பு, ரசம் ஏதாவது ஒன்று இருக்கும். நைட் கன்ஃபார்மாக சப்பாத்தி. இந்த மிடில் டைமில் வந்து கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் சாப்பிடுவேம்மா. கடையில் போய் என்ன முறுக்கு, சிப்ஸு, ஸ்நாக்ஸ்லலாம் எந்த குறையுமே நான் வைக்கிறது இல்லை, நல்லா சாப்பிடுவேன். அதான் என்னோட பாடிக்கு அப்படி. அதான் சில பேருக்கு வந்து நீர் உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஹெவி மசில்லாம் ஃபார்ம் ஆகும். அண்ட் என்னோட உடம்பு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரியன் கைண்ட் ஆஃப் பாடி தான், கொஞ்சம் ஹெவி மசில்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு அது ஓகே ஆயிருக்கு. அதாவது இப்போ நான் சொல்கிறது, நான் ஒர்க் அவுட்டுமே ரொம்ப ஹெவியாலாம் பண்ணல. என்னோட வீட்டில் வந்து த்ரெட்மில்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்து விட்டுட்டு நான் வந்து சைக்கிளிங் வச்சுருந்தேன். சைக்கிளிங்கில் ஒரு 20 minutes ட்விஸ்டர் இருந்துச்சு. ஏன்னா இந்த பார்ட் கண்டிப்பாக ட்விஸ்டர் பண்ணால் தான் அது குறையும். ஸ்குவாட்ஸ் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ஷோல்டர் எக்ஸசைஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள், அதாவது பேசிக் விஷயங்கள் தான் இன்னி வரைக்குமே நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பாடிக்கு அது போதும். பட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி மசில் இருக்கும், அந்த மசில்லாம் கம்மி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் எனி கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இட் வில் டேக் அட்லீஸ்ட் 1 year. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இது ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த 1 year நீங்கள் பண்ணாதான், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 months கழிச்சு தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சில பேர் பண்ணுவாங்க 2 months பண்ணேன், எனக்கு 2 monthsலாம் வந்து பாடி சொன்ன பேச்செல்லாம் கேட்காது. ஆமாம், வருஷக்கணக்கில் செய்யணும். ஸ்ட்ரகிள்ஸ் ஸ்கின் அப்படின்னாலே கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸும் இருக்க தான் செய்யும். ஸோ அது மாதிரி ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் இப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பிம்பிள் கூட எனக்கு பிம்பிள் வந்தது இல்லை என் லைஃப்பில். எனக்கு ஆக்னி மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப், அதாவது இப்போ சொன்னல ரொம்ப ரியாக்ட் ஆகிற ஒரு ஸ்கின் அப்படிங்கிறதுனால வேறு ஏதாவது ஒரு மேக்கப் ப்ராடக்ட் நான் வந்து எனக்கு 2 பழக்கம் இருக்குது. ஃபுட்டை யார் கூட ஷேர் பண்ண மாட்டேன், மேக்கப் ப்ராடக்ட்ஸை யார் கூட ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்படி ஷேர் பண்ணால் எனக்கு பிரச்சனை. ஓகே, இது டாக்டர் சொன்னது. ஸோ ஆனந்தமில் அதை பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஓவர் நைட் முதல் நாள் நல்லா இருந்த மூஞ்சி அந்த ஒரு நீங்கள் அந்த சராச்சி ஆக்னி பிம்பிள்லாம் வந்து ஒரு குத்தி விட்டா எப்படி இருக்கும், அந்த குத்த தெரியாதவன் குத்தியது போல் இருக்கிறதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சி. ரியலி அப்படி தான் ஆயிடுச்சு. பயந்துட்டேன் நான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறோம். நான் எங்கள் அம்மாலாம் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே டீன்ஸில் இதெல்லாம் சகஜம், ஒரு வேளை உனக்கு வந்து இது நீங்கள் சொன்ன மாதிரி பிம்பிள் மாதிரி ஏதோ வந்திருக்கு, பட் அந்த பிம்பிள் மூஞ்சி ஃபுல்லாக வரும். ஆனால் என்ன அப்படின்னா ஃபேஸில் மட்டும்தான் வரும், இங்கே வராது, நெக்கில் வராது. டாக்டர்கிட்ட போகிறோம், சுகுமார் டாக்டர் சேட்பட்டில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போனால் அவர் கண்டுபிடிச்சார், திஸ் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அலர்ஜி. அவங்க தான் சொன்னாங்க, யூ ஷுட் நாட் டேக் அதர்ஸ் மேக்கப், உனக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்கின் அப்படியே சென்சிட்டிவாக இருக்கிறதால. அப்போ அவங்க வந்து எனக்கு அடாஃப்ரின் ஜெல், இப்போ தட் இஸ் அடாஃப்ரின் ஜெல், அப்போ வந்து 2 காம்பினேஷனில் வரும். யூ ஹாவ் டு மிக்ஸ் 2 ஜெல்லையுமே மிக்ஸ் பண்ணி போடணும். அது மாதிரி ஒரு 4லேருந்து 5-6 மாதம் 6 மாதம் அது போகவே இல்லை, போகாது. அப்போ ஃபேஸ் கொஞ்சம் அப்படியே தான் போச்சு. நிறைய பார்த்தீங்கன்னா ஆனந்தம்ல மேபி அவங்க கொஞ்சம் அப்படி இப்படி, ஏன்னா மேக்கப் போட விட மாட்டாங்க முதல்ல. அப்போ நான் அதை சொல்லியிருந்தேன், நம்ம ஸ்கின் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவ்வளோ லெவலில் தான் மேக்கப் இருக்கும். ஸோ அப்படியே தான் போச்சு. ஒரு சில எபிசோட்ஸ் எல்லாம் அப்படியே தான் போச்சு. ரேகா ஐபிஎஸ் ஆகட்டும், ஆனந்தமாகட்டும், அப்படியே தான் போச்சு. பட் இட் டுக் அரௌண்ட் 6 months ஃபுல்லாக கிளியர் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ரிஸ்கே நான் எடுக்கிறது இல்லை லைஃப்பில். கண்டிப்பாக அதான் கேர்ட் சொன்னேன்ல, கேர்ட் அண்ட் ஆயில் பாத், நிஜமாவே இது 2மே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நல்ல எண்ணெய் குளியல். ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் லைக் ஹோம் ரெமிடிஸ், இங்கே வந்துருச்சு அங்கே வந்துருச்சு, ஃபைன் லைன்ஸ் தெரியுது, ஏதாச்சும் போடலாமா யூடியூப் பார்த்து கூகுள் பார்த்து, அது மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஃபைன் லைன்ஸ் தெரியறதுக்கு வந்து GRM க்ரீமோ என்னமோ ஒன்று என்னோடய ஃப்ரெண்டு ஷாம் வந்து சொல்லியிருந்தான்.
ஏன்னா அவனுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறப்போ ஜிஆர்எம் க்ரீம் தான் நினைக்கிறேன், அது ஒரு மாதிரி ஒரு சின்ன இதில் வரும். அது ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து என்ன அப்படின்னா யூஸ் பண்ணோன்னா அப்படியே ஒழுகும். அது வந்து ரொம்ப அது ஒரு பிரச்சனையா, ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நீங்கள் வந்து அந்த வெட்னஸையோ அந்த ஹைட்ரேட்டட் இதோ நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க, எப்பவுமே ட்ரையாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது இப்படி ஒன்று ஏதாவது இப்படி ஒன்று போடும்போது என்ன ஆகும்னா அது ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணும். பட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அதை நான் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஜிஆர்எம் க்ரீம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லி. அடுத்து வந்து சீலோமான்னு சொல்லிட்டு நான் சும்மா போயிட்டு நான் இப்போ மெடிக்கல் ஷாப் போகும்போது நான் டெய்லி நியூரோபியன் ஃபுட் போட்டுருவேன். ஸோ B12 ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனா நான் ஏன்னா வெஜிடேரியனுங்கிறதுனால. ஸோ அப்படி போகும்போது அதை பார்த்தேன், அது அரௌண்ட் 300-400 ருபீஸ் ஏதோ ஒன்று இருந்துச்சு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப ஒரு அந்த அந்த இடம் வந்து ரொம்ப சாஃப்டாக நான் ஃபீல் பண்ணேன் மேக்கப் போடும்போது. ஓகே. ஸோ ஹேருக்கு கண்டிப்பாக நான் நிறையா சொல்கிறேன். ஏன்னா எப்படி மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, வாட் ஐ டூ இஸ் நான் வந்து டாக்டர் கொடுத்த ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்கேல்ப்னு ஒரு ஷாம்பு, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஸ்கேல்ப் கிடையாது, இது பிங்க் கலரில் இருக்கும். ஓகே. மெடிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது. ஓகே. ஸோ அதுதான் சொன்னார் டாக்டர், நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் ஹேரில் வந்து ஃபங்கஸ் இருந்தாலும் சரி, இரிட்டேஷன் இருந்தாலும் சரி, டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி, இந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் அது போயிடும். ஆனால் அந்த ஷாம்புவில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய நுரெல்லாம் வராது. ஸோ அதனால் அந்த ஷாம்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், குவான்டிட்டியும் கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த ஷாம்பு ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னா அது 2 வாங்க வேண்டி இருக்கும். பட் ஹேருக்காக நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ அந்த ஷாம்பு மட்டுமே தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம், தப்பில் டாக்டர் கிட்ட தான் போகணும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து வந்து கண்டிஷ்னர், நார்மல் எனி கண்டிஷ்னர் எது பிராண்டடாக மார்க்கெட்டில் நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். அதுதான். அண்ட் நான் பண்ணுறது வந்து எவ்ரி 15 days ஆயில் மசாஜ் வீட்லேயே பண்ணிவிடுவேன். அந்த ஹீட்டர் இருக்கும்ல, ஆயில் மசாஜ், அந்த வேக்ஸ் ஹீட்டர் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் ஆயில் போட்டு நார்மல் கோகோனட் ஆயில் போட்டாலே போதும். அந்த ஹேர் மசாஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து நான் பண்ணுறது, எனக்கு நெத்தி வர முடி இருக்குது அப்படிங்கிறதுனால எப்போ நமக்கு வந்து நெத்தியில் இந்த முடியெல்லாம் கம்மியாகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்கப் போடுவோமா, டெய்லி சோப் போடுவோமா. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எண்ணெய் இங்கே தான் தேய்ப்போம், இந்த பார்ட் இந்த முடிக்கு நம்ம தேய்க்க மாட்டோம். ஸோ நார்மல் பெட்ரோலியம் ஜெல்லி இருக்குது தெரியுமா, அந்த பெட்ரோலியம் ஜெல்லி நார்மலாக கிடைக்கும், அதை நீங்கள் வாங்கி இந்த இடத்துக்கும் அண்ட் உங்கள் ஐ லேஷஸ் அண்ட் ஐப்ரோ கொட்டுறதுக்குமே மேக்ஸிமம் காரணம் அதுவாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நம்ம சோப்பு யூஸ் பண்ணுவோம் அண்ட் அதை நான் கண்டிஷன் பண்ண மாட்டோம். ஸோ அதனால அது ட்ரை ஆகி தான் கொட்டும். அப்படிங்கிறதுனால நான் 3-4 years இல்லை 4-5 years இந்த பெட்ரோலியம் ஜெல்லி நான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப ரொம்ப நல்ல ரெமெடி. ஐப்ரோஸ், ஐலேஷ் அண்ட் இந்த ஹேருக்கு அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஹேர் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் கொட்டுறது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து பெட்ரோலியம் ஜெல்லி ஐ லேஷஸ்க்குலாம் போட்டு கேள்விப்பட்டிருக்கோம், ஃப்ரண்ட் ஹேருக்குமே போடலாம். ஆமாம், அண்ட் ஈவன் ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ்க்கும் அது போடலாம், சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடம் ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஏரியா, நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் அந்த இடம் ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கும் பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஹோம் ரெமிடிஸ் மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? லைக் ஹேருக்கா? ஆமாம், நடிக்க வந்தப்புறம் வந்து எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, இந்த முடியை தயவு செஞ்சு முடி வேணாம், விக்கு வச்சிரு, ஏன்னா பப்பரப்ப அப்படின்னு இருக்கும், இன்னுமே அப்படி தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து இந்த ஸ்கேல்ப் ஷாம்பு தவிர நீங்கள் சொன்ன மாதிரி வெந்தயத்தை அரைச்சி போடுறது, செம்பருத்தி இலை, அதை நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போவும் எனக்கு என்ன ஒரு பெரிய குறைனா, இப்போ கலர்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ளீச்லாம் பண்ணுறாங்க, என்னோட ஹேருக்கு அது பண்ணால் எடுக்கவே எடுக்காது. ஏன்னா பண்ணாலும் எடுக்கல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெரிய பார்லர் போய் ஈவன் அந்த ஹேரோட அந்த ஒரு பர்கண்டி அந்த டோன் கூட கிடைக்கல. ஓகே. ஏன்னா என்னோடது ஒன் ஆஃப் தி ஜெட் பிளாக் ஹேர், அதனால வந்து அந்த கலர் எடுத்துக்கல. ஸோ அதான் இருக்கிறதுலே டார்க் பிளாக் தானே, அப்போ பர்கண்டியோல் மற்றதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எடுக்காது. இன்னொன்று நான் கேட்ட கலர் வந்து எனக்கு சூட் ஆகாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இல்லைன்னா அதை ஃபுல்லாக ப்ளீச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கலர் எடுத்துகிட்டு வரணும். ஸோ எனக்குமே அந்த ப்ளூலாம் இப்போ ப்ளூ பர்பிள்லாம் பண்ணுறாங்க, ஆசையாக தான் இருக்குது. பட் முடிங்கிறதுனால அதில் கை வைக்கிறது நல்லதில்லை. ஸோ இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் சொன்ன வெந்தயம் சூப்பராக இருக்கும். வெந்தயத்தை தாண்டி சூப்பர் டூப்பராக ஹேருக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னன்னா செம்பருத்தி இலை. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு வேளை டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா வால் மிளகுன்னு ஒன்று சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக இருக்கும், அந்த மிளகுக்கு வால் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த வால் மிளகு ரொம்ப நல்லது. அப்புறம் பூங்காங்காய் இருக்குது. பூங்காங்காய் வந்து நல்லா கொட்டை திருண்டா சீட் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் முதல் நாளே கொண்டு வந்து சோக் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பபிள் வரும். அப்போ ஹேர் வந்து ரொம்ப சில்கி ஆகும். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா ஹேருக்கு எவ்வளோ விஷயம் வருது பாருங்க. பூங்காங்காய். ஓகே, பூங்காங்காய். ஆமாம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுற கரெக்டாக தான். ஒன்றும் இல்லை, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு பூங்காங்காய் சொன்னீங்கன்னா நம்ம தப்பாக சொன்னாலும் அந்த அண்ணன் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம்.
ஓகே நைஸ், ஆக்சுவலி வெரி நைஸ் டாக்கிங் டு யூ. நிறைய டிப்ஸ் தந்தீங்க. ஹேருக்கு தந்தெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப இல்லை ஹேருக்கு மட்டும்தான் நான் பண்ணுவேங்கிறதுனால கொடுத்துருக்கேன். நான் வியூவர்ஸ்க்கு ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் கமெண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது என்ன சொல்லிச்சு அப்படிம்பாங்க. அதனால் பட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். விட்டமின் சி சோர்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம்னு இப்போ நான் படித்தேன். நான் அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். அது ரொம்ப நல்லது. ஸோ கேன் கோ ஃபார் தட். அது கலருக்கும் சரி ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஃபீமேல்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம், விமென்க்கே அது ரொம்ப முக்கியம்னு கேள்விப்பட்டேங்கிறதுனால அது கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் இல்லைனா விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் மாதிரி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எப்படியோ அதை எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகே ஓகே நைஸ் நைஸ் talking to you. Nice talking to you too. So much. Thank you baby. என்ன மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு அலைச்சாங்க? யார் கிண்டல் பண்ணாலும் கேர் பண்ணிக்க மாட்டேன், யாரை திட்டினாலும் கேர் பண்ணிக்க மாட்டேன், யாராவது ரொம்ப மாதிரி பின்னாடி பேசினாலும் அதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் என்னோட ஒர்க்